ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஓப்போ A5X5G இந்த ஃபோன் வந்து முழுக்க முழுக்க பேட்டரியை ஃபோக்கஸ் பண்ணியே கொண்டு வந்திருக்காங்க. 6000 mAh பேட்டரி. இந்த ஃபோனோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. 14,000 ஃபோனை நீங்க வந்து கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி 13,000 நீங்க வாங்கிக்கலாம். கார்டு ஆஃபரும் இருக்கு. இந்த ஃபோன்ல பேட்டரி மட்டும் தான் ப்ளஸ் பாயிண்டா, மற்ற என்னென்னலாம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு, என்னென்னலாம் டவுன் கிரேட் இருக்கு, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓப்போ A5X5G ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்ல இருந்து பாத்திரலாம். இந்த போனோட திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8mm திக்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா 193 கிராம் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல வந்து IP65 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து 14,000 பட்ஜெட்ல IP65 கொடுத்திருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் IPS LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. LCD டிஸ்பிளேனா கீழே போட்டீங்கன்னா போன் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. நார்மல் டிராப் டெஸ்ட்ல எந்த டேமேஜ் ஆகாதுன்னு மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் இந்த போன்ல வந்து கொடுத்தா லான்ச்சே பண்ணிருக்காங்க. எல்லா போன்லயும் இருக்கிற மாதிரி 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. 1000 நெட்ஸ் வந்து அல்ட்ரா பிரைட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்திருக்காங்க. 1000 நெட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்தனால வந்து உங்களுக்கு டைரக்ட் சன்லைட் நல்லாவே வந்து விசிபிள் ஆகுது, டிஸ்பிளே வந்து பிரைட்டாவே காட்டுது அப்படின்னு சொல்லி கம்பெனி வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.67 இன்ச் சைஸ்ல இந்த போன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 720x1604 பிக்சல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 264 பிபி டென்சிட்டி வந்து இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போன் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்ல உங்களுக்கு Android 15 கொடுத்துறாங்க. கலர் OS 15 தான் அவங்களோட ஓப்போட கலர் OSல தான் கொடுக்குறாங்க. லேட்டஸ்ட் 15 தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர் பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 63006nm. இந்த ப்ராசஸர் வந்து கேமிங் வந்து நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு மீடியமான கிராபிக்ஸ்ல வச்சு விளையாடும் போது நல்லா இருக்கும். ஓவராலா கேமிங் காண்டி இந்த போன் வந்து பார்க்காதீங்க. ஓவராலா மீடியமா கேமிங் வந்து விளையாண்டுக்கலாம் அந்த போனை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா CPU வந்து ஆக்டோகோர் கொடுத்துருக்காங்க. GPU வந்து மாலி G57 MC2 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு வேரியன்ட் தான், 4GB 128 ஒரே வேரியன்ட் மட்டும் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS வந்து 2.2 கொடுத்துருக்காங்க. LPDDR4X RAM கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4+4 8GB RAM எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. டியூல் ஸ்பீக்கர் எதிர்பார்க்காதீங்க, தெரிஞ்சுட்டு வாங்க. நிறைய பேர் வந்து வாங்கினதுக்கு அப்புறம் வந்து சிங்கிள் ஸ்பீக்கரா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க, டியூல் ஸ்பீக்கர் தெரியாம வாங்கிட்டோமே அப்படின்ட்டு. கண்டிப்பா சிங்கிள் ஸ்பீக்கரான்னு பார்த்துட்டு வாங்க. 3.5mm ஜாக் இந்த போன்ல வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் வந்து 5.1 கொடுத்துருக்காங்க. GPS சப்போர்ட் இருக்கு. NFC இந்த போன்ல வந்து கிடையாது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இங்க சைட்ல செட் பண்ணிக்கலாம். USB வந்து டைப் C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 எல்லா போன்ல இருக்கிற 2.0 தான் கொடுத்துருக்காங்க. இந்த போன் மெயினா வந்து பேட்டரி கண்டி தான் கொண்டு வந்திருக்காங்க. 6000 mAh பேட்டரி. உங்களுக்கு 45 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்து கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர் வுட் சார்ஜர் தான் வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஓன் சார்ஜர் தான். உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட்லயே உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பிளாக் கலர் கேஸ், 45 வாட்ஸ் வந்து அடாப்டர், Type A to Type C கேபிள், குவிக் ஸ்டார்ட் கேடு, சிம் எஜெக்டர் எல்லாமே ஃப்ரீயாவே கொடுத்துறாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 கலர், லேசர் ஒயிட் அண்ட் கிரீன் கலர். இந்த லேசர் ஒயிட் நீங்க பாக்ஸ் கண்டென்ட்லயே பாத்திருப்பீங்க. இதான் வந்து பிரீமியம் எடிஷன். லேசர் ஒயிட் தான் பெரும்பாலும் எல்லாமே வாங்குறாங்க. கண்டிப்பா லேசர் ஒயிட் கண்டிப்பா வாங்க. ரொம்பவே இந்த போனுக்கு வந்து ஒயிட் கலர் வந்து ரொம்பவே லுக்காவே இருக்கு இந்த போனை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் பேக் சைட்ல பாத்தீங்கன்னா 2 கேமரா இருக்க மாதிரி இருக்கும். ஒரே ஒரு கேமரா மட்டும் தான். இன்னொரு இது வந்து IR ரிமோட் கண்ட்ரோல். இந்த கேமரா மாதிரியே இருக்கு பாத்தீங்களா, அது வந்து IR ரிமோட் கண்ட்ரோல். இன்னொரு சின்னதா இருக்கு வந்து LED ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் பிரைமரி கேமரா வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. HDR மூலியமா நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். பேனரமா சப்போர்ட் இருக்கு. ஆனா வீடியோகிராஃபி வந்து ரொம்ப சுமாரா தான் இருக்கும். 1080 13fps தான் வீடியோவே ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் தான் கொடுத்துருப்பாங்க. அதுல எடுக்கிற போட்டோ வந்து ரொம்பவே சுமாரா தான் இருக்கும். வீடியோகிராஃபின்னு பாத்தீங்கன்னா செல்ஃபில கூட வந்து நீங்க 1080 13fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஒரு கேமரா காண்டி பாக்குறீங்க, போட்டோ செல்ஃபிஸ் வீடியோஸ் நிறைய எடுப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த போனை வந்து வாங்காதீங்க. வீடியோகிராஃபி போட்டோகிராஃபி வந்து 1080 13fps தான். அது மாதிரி 5 மெகா பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கூட ரொம்ப சுமாரா தான் இருக்கும். இந்த போன் வந்து 14,000 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நீங்க கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி 13,000 வாங்கிக்கலாம். ஒரு 1000 கம்மி பண்ணியே வாங்கிக்கலாம். ஆனா வீட்டுல இருக்க பேரண்ட்ஸுக்கு வாங்கி கொடுக்க கரெக்டா இருக்கும். கேமிங் காண்டி வாங்கணும்னா இந்த போன் வந்து கண்டிப்பா வாங்காதீங்க. கேமரா காண்டி வாங்கணும்னா கண்டிப்பா அந்த போனை வாங்காதீங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸுக்கு வாங்கி தரணும். 6000 mAh பேட்டரி இருக்கனால வந்து உங்களுக்கு 2 நாள் 3 நாள் வந்து தாராளமா சார்ஜ் நிற்கும். பேட்டரி பிரச்சனையே இருக்காது. அவங்க கூட டீசெண்டா போட்டோலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. நார்மல் போட்டோகிராஃபி தான் எடுப்பாங்க. இங்க ஃபங்க்ஷன் போனா ஏதாவது ஒரு சின்ன போட்டோஸ் தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு ஓகேவா இருக்கும். வயசானவங்களுக்கு பெரியவங்களுக்கு இது ஓகேவா இருக்கும். பசங்களுக்கு கேமரா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பசங்கனாலே கேமரா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. வீடியோ எடுக்கணும், செல்ஃபி நிறைய எடுக்கணும், கேமிங் நல்லா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு இந்த போன் வந்து லைக் பட்டு வராது. கண்டிப்பா வீட்டுல இருக்க பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பா இந்த போன் வாங்கி தரலாம். ஒரு 15,000க்குள்ள வீட்டுல இருக்க பேரண்ட்ஸுக்கு ஓப்போ போன் வாங்கி தரணும்னா கண்டிப்பா இந்த ஓப்போ A5X கண்டிப்பா நீங்க வாங்கி கொடுக்கலாம். இந்த போன்ல வேற என்ன பிளஸ் பாயிண்ட்னா ட்ரெடிட்டிங் இன்ஜின் கொடுத்துருக்காங்க.
ஓப்போ பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ட்ரெடிட்டிங் இன்ஜின் வந்து கொடுப்பாங்க. இந்த போன்லயும் வந்து ட்ரெடிட்டிங் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரெடிட்டிங் இன்ஜின் எது கொடுக்குறாங்கன்னா வந்து உங்களுக்கு பேட்டரி பேக்கேஜ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த ட்ரெடிட்டிங் இன்ஜின் யூஸ் பண்றதுனால வந்து பேட்டரி வந்து ரொம்பவே 2 நாள் 3 நாள் தாராளமா சார்ஜ் நிற்கும். அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்னு சொல்லி ட்ரெடிட்டிங் இன்ஜின் வந்து OnePlusல தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ ஓப்போல எல்லா போன்லயும் வந்து ட்ரெடிட்டிங் இன்ஜின் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா அந்த போனை நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம். அந்த போனை வாங்கிட்டு இந்த போன் எப்படி இருக்குன்னு வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதோட அன்பாக்சிங் வீடியோ கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும். நம்ம சேனல்ல வந்து நீங்க கண்டிப்பா ஓப்போ A5X அன்பாக்சிங் வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. இதோட வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல்ல பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.